நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததை வரவேற்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். விஜய் அவர்களுடைய வருகை ஒரு புதிது கிடையாது. கிட்டத்தட்ட அது ஒரு ஆண்டு காலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் விஜய் அவர்கள் குறிப்பாக அவருடைய சித்தாந்தம், இந்த சித்தாந்தம் கொஞ்சம் புதுசு. என்ன புதுசுனாங்கன்னா, இன்னைக்கு அவர் எல்லா விஷயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த விஷயத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து இதுதான் என்னுடைய சித்தாந்தம்னு சொல்கிறாங்க. இது தமிழக மக்களுக்கு புதுசு. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், நான் பெரியாரை ஏற்றுக்குவேன் ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கை ஏற்றுக்க மாட்டேன், இது புதுசு. அப்போ பெரியாருடைய மிச்ச கொள்கைகள் என்ன, எதை ஏற்றுக்கிறாங்க, இந்த தெளிவுகள் வருகின்ற காலத்தில் நிறையா மக்களுக்கு கிடைக்கணுங்க. நாங்கள் விஜய் அவர்கள் வருகையை வரவேற்கிறோன்னு சொன்னால் கூட, விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேச பேச அவருடைய கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவராக விஜய் இருக்கிறாங்க. அக்டோபர் 28ஆம் தேதி அன்னைக்கு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அதன் பிறகு செய்தி தொடர்பாளர்கள் தான் பத்திரிகையில் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேச பேச இன்னும் நிறைய வெளியே வரும், என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க. அன்னைக்கு தான் உண்மையாலுமே ஒரு பத்திரிகை நண்பராக இருந்தாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி வேற்றுமையும் சரி பார்க்க முடியும். அதனால் விஜய் அவர்கள் நிறைய பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம், பேசணும். ஏன்னா ஒரு மேடையில் நான் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு, பிஜேபிக்கு எதிர்ப்பு, திமுகவுக்கு எதிர்ப்பு, ஆனால் இதற்கு ஆதரவு அது அரசியலில் எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் அது போகும் அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால் நிறைய அவர் பேசட்டும், அவருடைய கொள்கைகளை முன்வைக்கட்டும். பாரதிய ஜனதா கட்சியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. இரண்டாவதுங்கன்னா, இன்றைக்கி தமிழகத்தில் திமுக ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நாங்கள் குடும்ப அரசியல் தான், அதை பற்றி நாங்கள் வெக்கப்பட போகிறது கிடையாது. எல்லா மூத்த தலைவர்களையும் ஓரங்கட்டி விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கின்றோம் வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. இது புதுசு. இத்தனை நாளாக குடும்ப அரசியல் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு வெளிப்படையாக குடும்ப அரசியல் ஒத்துக்கிட்டாங்க. இதை மக்கள் எந்த அளவுக்கு பார்க்குறாங்க. மூன்றாவது, ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி ஜெயிலில் ரொம்ப காலம் இருந்து வெயிலில் வெளியே வந்திருக்கிறவங்களுக்கு காந்தியவாதி என்கின்ற பட்டத்தை கொடுத்து மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்குறாங்க. இதை தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்க? ஆம் ஆத்மி கட்சி இதே மாதிரி டெல்லியில் பண்ணுறாங்க, இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் இதே மாதிரி பண்ணுது. அதே போல் நான்காவது, இன்னைக்கு திராவிட அரசியலுடைய தாக்கம் குறைய ஆரம்பித்திருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய வருகை இருக்கு. இது எப்படி இருக்கு? அதனால் என்னை பொறுத்தவரை 5 கேள்விகள்னா, அது 2025 முழுவதும் மக்கள் கேட்பாங்க, நீங்கள் கேட்பீங்க. அது 2026 தேர்தலில் எதிரொலிக்கும்.